வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் வந்து நான் வந்து வரமா அவளை வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்லிட்டு போனார். ஆனால் கதிரேசன் வந்து வரல. யார் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிஷா வந்து வந்திருக்காங்க. எதுக்காக வந்து நிஷா வந்து வந்திருக்காங்க? ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து சுடரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுக்காக வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுடர் வந்து ஃபோன் பண்ணி, நிஷா நீ வந்து வா, இங்கே வா, உன்னுடைய ஆட்டம் தான் இங்கே வந்து தேவை. ஏன்னா நிஷா வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து பயங்கரமாக வந்து டார்கெட் வந்து பண்ணுவாங்க. எதுக்காக? மல்லி வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது, விஜய் கூட வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என் அக்கான்னா என் அக்கா மட்டும்தான் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும், வேறு யாரையும் வந்து நான் வந்து வச்செல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நிஷா மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதனால் வந்து அவளை தான் நம்ம வந்து இங்கே வந்து கூப்பிட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு சேஃப்டி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம என்னது சுடர் இருந்துட்டு நிஷா வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பமெல்லாம் வந்து வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓ, நான் இப்படியெல்லாம் வந்து இருந்திருக்கேன்னா அப்போ ரொம்ப மாடர்னாக இருந்திருப்பேன் போலயே, இப்போ என்ன நான் இப்படி இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் வந்து நீ வந்து மாடர்னாக என்னை வந்து மாற்றி விடு நிஷா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து மல்லிப்பூ வந்து வச்சதில் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பயங்கரமாக வந்து ஹாப்பி ஆகிட்டாரு. அதை வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சுடர்கிட்ட போய் வந்து சொல்லவும் அவங்களுக்கு வந்து கப்ப 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 கப்பன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேஜி கேஸ் சிலிண்டர் வந்து எப்படி வந்து எரியுமோ அந்த மாதிரி வந்து கப்ப கப்ப கப்பன்னு வந்து எரிஞ்சிருக்கு போல் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்ல, நம்ம சும்மா வந்து இருந்துட முடியுமா? என்னவே வந்து வெறுப்பேற்றுறாளே அவகிட்ட வந்து நான் வந்து தோற்று போகணுமா? நான் வந்து எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்து இந்த வீட்டில் வந்து நான் வந்து எப்படி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவள் வந்து என்னை வந்து டார்கெட் வந்து பண்ணுறது எப்படி வந்து நான் வந்து ஒத்துக்க முடியும்? கண்டிப்பாக வந்து என்னால் வந்து ஒத்துக்க முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவளை எப்படியாச்சும் வந்து ஓவர் பிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து என் பக்கம் வந்து இழுத்துட்டு மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தணும், அதுதான் வந்து என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து பக்காவாக வந்து பிளான் போட்டு வந்து வச்சுருக்கா. நம்ம மல்லியுமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, உன் பருப்பெல்லாம் என்கிட்ட வந்து வேகாது, நீ என்ன தான் வந்து காரணம் சொல்கிறியோ இல்லை கதை கட்டுறியோ எப்படி ஆவனா கட்டிக்கோ, அதுக்கெல்லாம் வந்து அசர்றாள் நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் வந்து கிடையாது, நீ வந்து என்கிட்ட ஒரு ஆணியும் வந்து பிடுங்க முடியாது. ஸோ அதனால் வந்து நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, எப்படியுமே வந்து பார்த்தோன்னா நான் வந்து உன்னை வந்து பீட் பண்ணிடுவேன். நீ வந்து என்ன தான் வந்து நீ எந்த எல்லை கோட்டுக்கு வேணாலும் வந்து போ, ஆனால் உன்னுடைய உண்மை முகத்தை வந்து நான் வந்து கிழிச்செறியில் என் பேர் மல்லி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வேற வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் வந்து சுடரே சுடரே சுடரேன்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமான வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் கம் வந்து பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இந்த சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா நிஷா வந்து வர வச்சுட்டாங்க. ஆமாக்கா, நீ கூட வந்து அப்போ வந்து ஃபேஷனபுளாக ரொம்ப மாடர்னாக வந்து இருந்தால் அந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து போட்டுன்னா மாமாவுக்கு வந்து உன்னை வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நீ வந்து அந்த மாதிரி வந்து மாறுறதுக்கு வந்து ட்ரை பண்ணு, அப்போ தான் உனக்கு வந்து மாமா வந்து உங்ககிட்ட வந்து வருவார், அதுக்கப்புறம் வந்து பேசுவார். நீ வந்து மாமாவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து இருந்திருக்கீங்க நீயும் மாமாவும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம நிஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவள் வந்து எல்லாம் தெரியுது, அவளுக்கு வந்து மாடர்ன் வந்து தெரியாதா, எப்படி இருக்கணும்னு வந்து தெரியாதா, என்ன இதெல்லாம் வந்து கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, மல்லியுமே வந்து அவெல்லாம் வந்து பக்காவான கேடி நிஷா, நீ அவளை வந்து உன் அக்கான்னு நினச்சிக்கிட்டு நீ வந்து உன்னுடைய சொத்து எல்லாத்தையுமே வந்து பறி கொடுக்க போகிற, அன்னைக்கு வந்து உனக்கு வந்து புரிய வரும் இந்த மல்லி பெஸ்ட்டா இல்லை வந்து அந்த சுடர் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நீ என்ன வேணா பண்ணு, நீ எந்த மாதிரி மாடர்னில் வந்து வருவியா வா, வந்துக்கோ, எனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. விஜய்க்கு வந்து மாடர்னில் வர்றதோட சேரியில் வர்றது தான் வந்து பயங்கரமாக வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு, சரி ஓகே எப்படியோ ஒன்று பண்ணிட்டோம், அவள் வந்து மாடர்னில் வந்தால் நம்ம மல்லியுமே வந்து மாடர்னில் தான் வந்து வருவாங்க, அது என்ன மாற்றமா? இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ 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 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குங்க. இந்த பக்கம் வந்து நயன்தாராவான், இந்த பக்கம் வந்து சமந்தாவான், நடுவில் வந்து விஜய் சேதுபதியா. ஐயே, ஆனால் விஜய் சேதுபதிக்கு ஓவர் தான் நயன்தாரா சமந்தான்றது. சே 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 அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஸ்டைலில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து பேர் வந்து கொடுத்தாங்கன்னா பயங்கரமாக வந்து ஓகேவாக இருக்குது.
ஆனால் இந்த மாடர்ன்லாம் வந்து நடிக்கிறவங்க வந்து அவர் கூட வந்து பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டின் பீரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் பீரும் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு காம்பினேஷன் வந்துடுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாடே வந்து கிடையாது. ஸோ அவருக்கு ஏற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து போட்டு நடித்தாங்கன்னா ஓகே. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இங்கே வந்து மாடர்ன்லாம் அப்படி அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் வந்து அந்த போனி டைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது இந்த முன்னாடி வந்து பன் வச்ச மாதிரி ஒன்று வருமே அது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடியெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு வந்து பின்னி போடுறது, அதுக்கப்புறம் வந்து கர்லி ஹேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்டதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீ வந்து மாடல்லாம் வந்து மாறிடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து சொல்கிறா. என்னது மாடலா? ஆமாம் நிஷா, நானும் அதுதான் வந்து யோசிக்கிறேன். நம்ம வந்து மாடர்னாக வந்து மாறினா தான் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் வந்து உத்து பார்ப்பாங்க. இல்லைன்னா நம்மளை வந்து எல்லாம் வந்து பார்க்காம வந்து அப்படியே வந்து தள்ளிவிட்டு வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து மாடர்னாக இருக்கிறது தான் வந்து எனக்கும் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது. அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க. என்ன தான் வந்து யோசிச்சாலும் என்ன தான் வந்து பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறதில்ல. நீ வந்து மல்லி இருக்கிற வரைக்கும் வந்து உன்னுடைய பாச்சாலாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ இந்த மாதிரி வந்து பிளான் போட்டுட்ருக்கீங்களா? இதில் ஒரு பக்கம் இன்னொரு மூதேவி வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா வேறு. அவள் ஒரு பக்கம் வந்து மாமா நான் உங்களை வந்து மறக்கவே இல்லை மாமா, மறக்கவே முடியல என்னால் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருடைய சட்டையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, விஜயோட சட்டையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு துணிக்காய போன இடத்துல துணியை வந்து எடுத்துகிட்டு வரலான்னு நம்ம மல்லி வந்து போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு இது என்னடா இது, ஆளாளுக்கு வந்து விஜய் என்ன வந்து ஆட்டுக்கறியா ஆளாளுக்கு வந்து பங்கு போட்டுக்கிறதுக்கு, ஒரு பங்கு வந்து உனக்கு, இன்னொரு பங்கு வந்து இவளுக்கு, இன்னொரு பங்கு வந்து எனக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன இதெல்லாம் வந்து ஆட்டுக்கறி மாதிரி வந்து விஜய் வந்து வியாபாரம் ஆகிட்டு இருப்பார் போலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆளாளுக்கு ஒரு பக்கம், ஒரு கை வந்து ஒரு ஆள் எடுத்துக்கோங்க, இன்னொரு கை ஒரு ஆள் எடுத்துக்கோங்க, ஒரு கால் ஒரு ஆள் எடுத்துக்கோங்க, இன்னொரு கால் ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. இதில் நிஷாவும் வந்து விஜய்க்காக சண்டை போட்டு தான் 4 பேரும் வந்து அப்பா அவன் வந்து பார்த்தோன்னா இந்த ரேணுகா வந்து உயிரோடு இருந்திருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாருக்குமே வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. அவள் பாட்டுக்கு வந்து சைலண்ட்டாக வந்து அவங்களுடைய ஃபேமிலி கூட வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ சுடருன்னு சொல்லிட்டு ஒருத்தி, நிஷான்னு சொல்லிட்டு ஒருத்தி, ரஞ்சிதான்னு சொல்லிட்டு ஒருத்தி. அதுக்கப்புறம் விஜய் வந்து ரேணுகா இறந்த அப்புறம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து தள்ளிட்டு வந்து மல்லியை வந்து திருமணம் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி இவங்க வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இது மாதிரி தான் வந்து நிஜ வாழ்க்கையிலையும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸஸ் வந்து இப்போ வந்து அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அது ஒரு ட்ரெண்டு போல் அந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெண்டுக்கெல்லாம் வந்து அசைகிறாள் நம்ம மல்லி வந்து கிடையாது, விஜய் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you.